மாநிலம் பாகூர் கன்னிக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல் என்கிற ஈழத் தமிழன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோபு, துணைத் தலைவர் தாண்டவராயன், ஹரிகிருஷ்ணன், பக்ரி, முருகன் இவர்களின் முன்னிலையில் கன்னியாகோவிலில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள் ஜெயசங்கர், மோகன்தாஸ், அனிஷ், வீரத்தமிழன், வேல்முருகன், பிரபு, நரேஷ், ராஜ்வேல், சுனில், சபரிவாசன், கார்த்திகேயன், ராம்தாஸ், வீராங்கம், பாபு, முத்து உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சாலையில் அமர்ந்தபடி மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர் மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிறகு காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமன் சமேத சீதா பிராட்டி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி மாதத்தையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு காலை சிறப்பு அபிஷேகங்களாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், பன்னீர், இளநீர், பழ வகைகள், பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் ஆலயத்தில் 350 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் வெப்பத்தை தணிக்கவும், பிள்ளைகள் சிறந்த கல்வி பெறுவதற்கும், மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி, லாபஸ்தானம், ஆரோக்கியமான வாழ்க்கை என்று பலதரப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமன் சமேத சீதா பிராட்டி சுவாமிக்கு திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குமுதம் பக்தி வார இதழ் மற்றும் GRP தங்கநகை மாளிகை, கடலூர் இவர்களுடன் இணைந்து ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சுவாமி கிட்ட நம்ம உரிமையோட சங்கல்பம் எடுக்கும் பொழுது அந்த ஓம் கம் விகடாயை நமஹ, ஓம் கம் விக்னராஜாயை நமஹ, ஓம் கம் கணாதிபதயே நமஹ. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ராம ஸ்ரீ ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம். பாகூர் கொம்யூன் சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மையம் சார்பாக வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவு புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழகத்தின் அனுமதியுடன் 34வது மாநில அளவிலான முதுநிலை ஆடவர் மற்றும் பெண்கள் பங்கு பெற்ற வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்றோருக்கு பரிசு வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா சேலியமேடு மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டுக் கழகம், சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்றம், குடியிருப்பு பாளையம் பாரதிதாசன் இளைஞர் மன்றம், புதுப்பேட்டை KK விளையாட்டுக் கழகம், கொத்தபுரி நத்தம் சுனில் ஸ்டார் வலைப்பந்து கழகம், குருவி நத்தம் ராமநாதன் விளையாட்டுக் கழகம், அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம், ஒதியம்பட்டு அமரர் ராஜா ராமு வலைப்பந்து கழகம், தானாம்பாளையம் வேலுநாச்சியார் வலைப்பந்து கழகம், கன்னியாகோவில் சத்திய சந்திரா கல்வி மற்றும் விளையாட்டுக் கழகம் ஆகிய
10 விளையாட்டு மன்றங்களை சேர்ந்த 110 விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு சேலியமேடு கிராமத்தில் மாடவீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி தேசிய கொடியினையும், புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக துணைத் தலைவர் பச்சையப்பன் புதுச்சேரி வலைப்பந்து கழக கொடியினையும், மன்ற பொருளாளர் ராமதாஸ் மன்ற கொடியினையும் ஏற்றி வைத்தனர். இந்திய வலைப்பந்து கழக பொதுச் செயலாளரும் புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக பொதுச் செயலாளருமான தினேஷ்குமார், சேலியமேடு சமூக ஆர்வலர் சிவபிரகாசம், புதுச்சேரி அமைச்சூர் கோகோ கழக பொதுச் செயலாளர் முத்துகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சின்னராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். 2ஆம் நாள் போட்டிகளை சேலியமேடு ஊர் பிரமுகர் மஞ்சினி, புதுச்சேரி அரசு ஒப்பந்ததாரர் இளங்கோ ஆகியோர் துவக்கி வைத்தனர். சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீரர்கள் கோவிந்தராஜன் முதல் இடத்தையும், தேவராஜ் 2வது இடத்தையும், பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டுக் கழக விளையாட்டு வீரர் நவீன் பிரசாத் 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீரர்கள் தேவராஜ் ரஞ்சித்குமார் முதல் இடத்தையும், கோவிந்தராஜன் சிவகுமார் 2வது இடத்தையும், தமிழ்வேந்தன் அபுதாகிர் 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீராங்கனைகள் நித்யஸ்ரீ முதலிடத்தையும், பவிஷிகா 2வது இடத்தையும், பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டுக் கழக வீராங்கனை கமலி 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். பெண்கள் இரட்டையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீராங்கனைகள் நித்யஸ்ரீ காவியா 1வது இடத்தையும், PR பிரதர்ஸ் விளையாட்டுக் கழக வீராங்கனைகள் மகேஸ்வரி கமலி 2வது இடத்தையும், குருவிநத்தம் ராமநாதன் விளையாட்டுக் கழக விளையாட்டு வீராங்கனைகள் பவித்ரா சங்கரி 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். நிறைவாக ஞாயிறு மாலை நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு இந்திய வலைப்பந்து கழக பொதுச் செயலாளரும் புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக பொதுச் செயலாளருமான தினேஷ்குமார் தலைமை தாங்கினார். சேலியமேடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன் முன்னிலை வகித்தார். சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மைய செயலாளர் அருளரசன் வரவேற்புரை வழங்கினார். நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக சேர்மனுமான ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாநில அளவில் நடைபெற்ற வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக தலைவர் ராமு, சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சேலியமேடு அறங்காவல் குழு தலைவர் வெங்கட்ராமன், குடியிருப்பு பாளையம் அறங்காவல் குழு தலைவர் பலராமன் ஆகியோர் நடுவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்றோருக்கு சேலியமேடு பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி, பின்னாச்சிக்குப்பம் கவிஞர் இளங்கவி அருள் ஆகியோர் பரிசு வழங்கினர். சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மைய தலைவர் தனகோடி நன்றி உரை வழங்கினார். மன்ற செயற்குழு உறுப்பினர் முத்துக்குமரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் வலைப்பந்து விளையாட்டு அகில இந்திய நடுவர்கள், பல்வேறு விளையாட்டு மன்றங்களின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச, தேசிய, மாநில விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வலைப்பந்து கழக நிர்வாகிகள், மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் செய்திருந்தனர். குடும்பங்களில் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவது இந்த நேரத்தில் சால. நம்முடைய சேலியமேடு கிராமத்தில் நேற்றும் இன்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முப்பெரும் விழாவில் அடுத்த நிகழ்வு சொல்லாத வந்துட்டீங்கன்னாங்க. உடனே இன்விடேஷன் கொடுக்க தலைவர்லாம் வெளியில் இருக்கிறாங்க. ஏன்னா பல முறை என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்து நிற்க உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் வருங்காலத்தில் உங்கள் துணையாக நாங்கள் இருப்போம். தலைவர் சொன்ன மாதிரி அந்த பயணப்படி, அந்த அகவலை, அந்த இதெல்லாம் நாங்கள் சட்டமன்ற மூத்த உறுப்பினர் கிடைக்கலன்னு சொல்லி கேட்ட கமலக்கண்ணை கூட்டி கேட்டாங்க. நாங்களும் இது சட்டமன்றத்தில் மிக முக்கியமானது என்பதை ஹாரி மேட்ரிக்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி கூறியுள்ளார். பிரதர்ஸ் பாபூர், நித்யஸ்ரீ அமரர் காமராஜர் இளைஞர் மன்றம் சேலியமேடு.
பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வானூர் திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம் மலர் தூவி மரியாதை செலுத்தி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வானூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் PKT முரளி மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி ஆகியோரின் தலைமையிலும் முன்னிலையிலும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலரும் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து தங்களது புகழஞ்சலியை பதிவு செய்தனர். விழாவில் முன்னாள் பெருந்தலைவர் VMR சிவா, கிளியனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ், மாவட்ட பிரதிநிதி பாலு என்கிற நாதமணி, ஒன்றிய துணை செயலாளர்கள் எத்திராஜ், ரங்கநாதன், ஏழுமலை, அவைத் தலைவர் சங்கர் மற்றும் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் என்ட்ரிதாஸ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் வானூர் ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயரங்கன், அருண், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், வெள்ளம் தமிழ் பெண் நிர்வாகி அனு, இளைஞரணி நிர்வாகிகள் முத்து, ராஜா, வேலு, கார்த்தி உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட தொண்டர்களும் பொதுமக்களும் கலைஞர் கருணாநிதியின் புகழை போற்றி முழக்கமிட்டனர். சட்டமன்ற தொகுதியின் சார்பில் கொண்டாடப்படுகிறது. தந்தை பெரியாரின் புகழ், தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், முத்தமிழ் டாக்டர் கலைஞரின் புகழ். இளையோர்க்கு வழிகாட்டும் தமிழ் பாசறை புதுச்சேரி மதகரிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 கல்வியாண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துகளுடன் தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரை ஆற்றினார். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் கைலாசம், வேலைவாய்ப்பு பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 கல்வியாண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு செய்தி மலர் வெளியிடப்பட்டது. மேலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணிக்கு பங்கெடுத்த அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறைவாரியான வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிறப்புற நடைபெற்ற நிகழ்வில் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை தலைவர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாலு செந்தில்குமார் நன்றி உரை வழங்கினார். வீழ்வாறு வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும். So that sort of life you have lived inside the SMVEC campus, and that is because of the generosity and the diplomatic guidance from our management and our directors, sir, deans and the entire faculty team of SMVEC. We are thrilled to present a milestone moment, the unveiling of the placement newsletter, Excellence 2026. This M. Janagirama, Professor, Head Department of Commerce. Director Dr. V.S.K. Venkatachalapati sir, SMVEC. M.
Mrs. My sincere wishes to all of you in this great occasion. My journey to this institution, because this function, one way or other, it is very, very important for me. None of the members who are sitting in the dais doesn't know about it. Because 23 years before, this month only I have joined in this institution, the June. This is the 24th years of journey to this college. The overall years of experience is 40 plus years, purely in academics. So my journey to this institution is really a wonderful walk in the life in my career. So first of all, offer letter is not the, I think everyone already have in mind, offer letter is not the finish line, it's only the beginning. In காலேஜில் ஜென்ரலாக வந்து எப்படி நம்ம சக்ஸஸை மெஷர் பண்ணுவோம், யூஸ்வலாக வி மெஷர் இட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ், அட்டெண்டன்ஸ், அந்த எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம காலேஜில் வந்து மெஷர் பண்ணுவோம். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது. கடந்த மார்ச் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி அளவில் மாணவி சஞ்சனா 491 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி சாதனா 486 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும், மாணவி அஸ்விதா மற்றும் மாணவர் முகமது ரேகான் 482 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம். பொதுத் தேர்வு எழுதிய 72 மாணவர்களில் 52 மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். கணித பாடத்தில் மாணவர் முகமது ரேகான் மற்றும் மாணவி சாதனா, அறிவியல் பாடத்தில் மாணவி அஸ்விதா மற்றும் சரண் ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோர் புதுச்சேரி மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களிடம் வாழ்த்து பெற்றனர். சாதனை படைத்த மாணவர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் ஆசி பெற்றனர். தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்களை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு வாழ்த்து பாராட்டினார். சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார், தாளாளர் எழிலரசி கிரண்குமார், டிரஸ்டி சக்தி கிருஷ்ணராஜ், தலைமை ஆசிரியர் உமா ஆகியோர் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வெகுவாக பாராட்டினர். இப்பாராட்டு விழா நிகழ்ச்சியின் பொழுது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் உடனிருந்தனர். கோடை விடுமுறைக்கு பின்பு மீண்டும் பள்ளி துவங்கப்பட்டது. புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். 2026-2027 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்கள் சேர்க்கை தற்பொழுது நடைபெறுவதாக பள்ளி நிர்வாக குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் கலைவாணி வீதி பகுதியில் நேற்று மாலை தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது மின்கம்பத்திலிருந்து மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி இருசக்கர வாகனத்தோடு தந்தை மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கி மின்சாரம் தாக்கிய நிலையில் துடிதுடித்த போது அவரது தந்தை சாதுரியமாக செயல்பட்டு சிறுவனை பத்திரமாக மீட்கும் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் சிறுவன் மின்சாரம் தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த நிலையில் சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே புதுச்சேரி முதலியார்பேட்டையில் இதேபோல் கடந்த மார்ச் மாதம் சாலையில் சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்து தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இரண்டாவது முறையாக இதுபோன்ற விபத்து நிகழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு உடனடியாக பழைய மின்கம்பங்கள் மற்றும் மின்சார ஒயர்களை மாற்றி புதிதாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. பள்ளிக்கு உற்சாகமாக வந்த மாணவர்களில் சிலரின் முடி நீளமாகவும் ஸ்டைலாகவும் இருந்ததை கவனித்த தலைமை ஆசிரியர் பள்ளி வாயிலேயே அவர்களை நிறுத்தி அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. முடியை ஒழுங்காக வெட்டி கொண்டு வாருங்கள் என கூறி சில மாணவர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பிய காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பள்ளி திறந்த முதல் நாளே நடந்த இந்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. புதிய கல்வியாண்டின் தொடக்க நாளையொட்டி மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்த மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். பள்ளிகள் திறக்கப்பட்டதையொட்டி மாணவர்களை வரவேற்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளி நுழைவு வாயில்கள் வண்ணமயமான பலூன்கள் மற்றும் அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் பூசி மலர்கள் தூவி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் புதிய கல்வியாண்டில் சிறப்பாக படித்து முன்னேற வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. பள்ளி வளாகங்களில் உற்சாகமான சூழல் நிலவியதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வகுப்பறைகளுக்கு சென்றனர். முதல் நாளையொட்டி வகுப்பாசிரியர்கள் மாணவர்களிடம் கலந்துரையாடி கல்வி, ஒழுக்கம் மற்றும் பள்ளி விதிமுறைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்கினர். மேலும் புதிதாக சேர்ந்த மாணவர்களை சக மாணவர்களுடன் அறிமுகப்படுத்தும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. கோடை வெப்பம் தொடரும் நிலையில் மாணவர்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்தவும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்கள் அறிவுறுத்தினர். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் கல்வி நடவடிக்கைகள் முழு வீச்சில் தொடங்கியுள்ளன. சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மணி உலக அரங்கில் அரிதான பெருமையை பெற்றுள்ளார். அவர் சமீபத்தில் பிரான்சின் பிரபலமான ஓபரா அரங்குகளான ஓபரா டி ஆங்கர்ஸ் மற்றும் ஓபரா டி நண்டிஸ் மேடைகளில் நிகழ்ச்சி வழங்கி பார்வையாளர்களிடமிருந்து நிற்கும் பாராட்டை பெற்றார். பொதுவாக ஓபரா மேடைகள் மோசார்ட், பாப் போன்ற மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கே ஒதுக்கப்பட்டவை. இந்திய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது. டாக்டர் ரகுநாத் மணிவின் சாதனைகளில் புதிய அத்தியாயமாக அவர் சமீபத்தில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் தனது முதல் படைப்பான ரீச்சூரிய பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு திரைப்படத்தின் திரையிடலில் பங்கேற்றார். தற்பொழுது கரீபியன் தீவுகளில் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை மையமாக கொண்ட தனது அடுத்த திரைப்பட திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்திய கலை மற்றும் பண்பாட்டை உலக அரங்கில் ரகுநாத் மணி உயர்த்தி காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூர்
வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாமியார்தோப்பு பகுதியில் காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது காவல்துறையினர் வருவதை கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வில்லியனூரை சேர்ந்த ரவுடிகள் வினோத்குமார், நுதேஷ், கிஷோர், சிவா என்பது தெரியவந்தது. தொடர்ந்து 4 பேரையும் காவல்துறையினர் சோதனை செய்த போது கத்தி, அரிவாள் மற்றும் 150 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது எதிரிகளால் ஆபத்து இருப்பதால் கத்தி, அரிவாளை கையில் வைத்திருப்போம் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கஞ்சா, கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் வடக்கு மத்திய ஒன்றியமான ரெட்டிச்சாவடி பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோளுக்கிணங்க கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான MRK பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் ஆலோசனைப்படி கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட மதலப்பட்டு ஊராட்சி ரெட்டிச்சாவடி பகுதியில் கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, தலைமைக்குழு உறுப்பினர் விக்ரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி முன்னிலையில் கழக கொடியை ஏற்றி கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அவருடைய புகழாரத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு கழகத்தினர் அனைவரும் புகழ் வணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ராஜாராமன், மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்திபன், மாநகர துணை செயலாளர் அகஸ்டின், ஒன்றிய கழக பொருளாளர் திருச்செல்வம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன், ஒன்றிய ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் கமலா ஏழுமலை, ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரி, ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் மற்றும் மத்திய ஒன்றிய கழகத்தை சார்ந்த கழக சார்பு அணியின் பொறுப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞர் அவர்கள் புகழை வணக்கம் செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். தமிழ்நாட்டில பட்டு தொட்டிகள் எல்லாம் திராவிட அதனுடைய துணை அமைப்புகளும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொகையை முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு புகழளித்து செல்ல துறைகள் நிர்வாகி இந்த வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் வீதி, வானக்கார வீதி, சிங்லி நாயக்கர் வீதி மற்றும் வண்ணார வீதி ஆகிய வீதிகளுக்கு தார் சாலை அமைத்தல் பணிக்கு 16,95,837 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2025-2026 நிதியாண்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
எங்க கரண்ட் எங்க ரைட் வைங்க பாருங்க இப்படி பாரு கரெக்ட் பாப்பா கொண்டு வா